ஞானத்தை நமக்கு தருகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அனைவருக்குமாக வாழ்த்துதல்கள் கூறிக்கொள்கின்றேன். இந்த பழைய காலத்தில் இருக்கக்கூடிய கதைகளை கேட்டிருப்போம். அதுலேயும் முக்கியமாக தன்னுடைய ஞானத்திற்கு பெயர் போனவராக இருக்கிறவர் தெனாலிராமன். அவர் கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில் இருந்தார். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு நாள் ஒரு வியாபாரி வராரு. அந்த வியாபாரி வரவும் ராஜா கிட்ட நல்லா பேசுகிறாரு. தன்னுடைய ராஜாங்கத்தில் வியாபாரம் பண்ண வந்ததுனால அந்த வியாபாரியை நல்லா கவனிக்கிறாரு. ராஜா சொல்கிறாரு, நீங்கள் எங்கள் கிங்டம்மை ஃபுல்லாக சுற்றி பாருங்கள், எங்கள் ராஜாங்கத்தை சுற்றி பாருங்கள், தேவையானது எதுவுன்னா கேளுங்க, உங்களுக்கு எங்கள் நாட்டு சாப்பாடு சமைச்சு தர சொல்கிறோம், நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஓய்வெடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட எவ்வளோ தூரம் நல்லா பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசி அவரை ஓய்வெடுக்க வைக்கிறாரு. ராஜா சமையற்காரையும் கூப்பிட்டு சொல்லிடுறாரு, நீ எனக்கு செய்கிறத விட இன்னும் சிறப்பாக அவருக்கு செஞ்சு கொடுக்கணும், சமையல் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சமையல்காரரும் அவருக்கு விதவிதமாக செஞ்சு கொடுக்குறாரு. அந்த சமையலை சாப்பிட்ட அந்த வியாபாரிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் எங்கள் ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பலகாரம் அப்படின்னு எடுத்தால் இந்த ரசகுல்லா தான். இது ரொம்ப இனிப்பானது, அவருக்கு செய்கிறத விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக கவனத்தோடு நான் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், இந்த ரசகுல்லாவை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த வியாபாரியும் வாங்கி அந்த ரசகுல்லாவை சாப்பிட்டுட்டு, நான் இதோட வேற பார்க்கணும் அப்படிங்கிறாரு. நான் இதோட ரூட் ஆஃப் ரசகுல்லா அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு வேணும் அப்படிங்கிறாரு. சமயக்காரருக்கு ஒன்றுமே புரியல. ரசகுல்லாவுக்கு எங்கே வேர் இருக்குது, என்ன இவர் கேட்குறாரு, என்ன பண்ண முடியும் தெரியலையேன்னு சொல்லிட்டு அப்படி இல்லைங்கன்னு சொல்கிறாரு. இருந்தாலும் அவர் கேட்குற மாதிரி இல்லைன்னு கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறாரு. உடனே போய் அந்த சமயக்காரரு ராஜாவை பார்த்து சொல்கிறாரு, ராஜா நீங்கள் சொன்ன மாதிரி நான் அவருக்கு தேவையான அனைத்து வகை சாப்பாடும் கொடுக்குறேன், நல்லா சாப்பிட்டாரு, அதனால் நான் ஆர்வ மிகுதியில் என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு செய்கிற மாதிரி ரசகுல்லா உங்களுக்கு செய்கிறத விட சிறப்பாக வேற செஞ்சு கொண்டு போய் கொடுத்தேன், இப்போ அதோட வேற கொண்டு வாங்குறாரு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதுக்காக உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரசகுல்லாவோட வேறா அப்படின்னு அவரும் யோசிக்கிறாரு. சரி, நாளைக்கு அரண்மனை கூடட்டும், அரசவை கூடவும் நம்ம இதுக்கு என்னங்கிறது ஒரு முடிவு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு காலையில் அரசவைக்கு போகவும் அங்கே இருக்கக்கூடிய மந்திரிங்க எல்லாரும் இருக்கும் பொழுது சொல்கிறாரு, எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, இப்போ ரசகுல்லாவோட வேர் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. கேட்ட அத்தனை பேரும் ஷாக் ஆயிட்டாங்க. என்ன ராஜா தெரிஞ்சுதான் பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரா, ரசகுல்லாவுக்கு வேறுங்கிறாரு, எங்கே போய் ரசகுல்லாவுக்கு வேற பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரினா எந்திரிச்சே கேட்டுட்டாரு, ராஜா ரசகுல்லாவுக்கு எங்கேயாவது வேர் இருக்குமா, என்ன நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்தார்ல வியாபாரி, அவர் இப்போ கேட்டுட்டாரு, என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல, இது வரைக்கும் அவர் கேட்டது எல்லாத்தையுமே நம்ம தந்திருக்கோம், இதையும் தந்துட்டோம்னா நல்லாயிருக்கும், நம்ம நாட்டோட பெருமையை நம்ம காத்துக்க முடியும், அதனால் யாராவது கொஞ்சம் இதுக்கு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் போல், தெனாலி நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. தெனாலிராமன் உடனே என்ன சொல்கிறாரு, நாளைக்கு நான் கண்டிப்பாக கொண்டு வரேன் ராஜா, ஆனால் எனக்கு ஒரு வெள்ளி கிண்ணமும் ஒரு கத்தியும் மட்டும் வேணும் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்கவும் ஏற்கனவே அவர் மேலே பொறாம கொண்ட ஆளுங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்துட்டு அப்படியே ஏளனமாக பார்க்குறாங்க. என்னது இது ரசகுல்லாவோட வேறா, இவன் கொண்டு வர போகிறான், என்ன கொண்டு வர போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க. ராஜாவும் தெனாலிராமன் கேட்ட அந்த வெள்ளி கிண்ணமும் கத்தியும் கொடுத்து அனுப்புகிறாரு. அவர் போனதுக்கப்புறம், தெனாலி போனதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் நக்கலாக பேசிக்கிறாங்க, அவன் கொண்டு வரான நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் காலையில் மறுபடியும் அரசவை கூடுது. அப்போ தெனாலிராமன் வராரு, கையில் வெள்ளி கிண்ணத்தில் அதை ஒரு பட்டு துணியில் மூடி கொஞ்சம் அப்படியே நடந்து வராரு. இதை பார்க்கவும் எல்லாருக்கும் ஆச்சரியம், என்ன பட்டு துணியில் மூடி கொண்டு வராரு அப்படின்னு யோசிக்கும் பொழுது ராஜா என்ன ரசகுல்லா வேர் கொண்டு வந்துறியா, கொண்டு வா நான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, இது உங்களுக்கு இல்லை ராஜா, வந்திருக்கக்கூடிய விருந்தாளிக்கு தானே, அதனால் அவருக்கு தான் இதை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரசவைக்கு வர வச்சு அவருக்கு இதை கொடுக்குறாரு. திறந்து பார்த்து அவர் சாப்பிட ஆரம்பிக்கவும் ராஜா கேட்குறாரு, அட இது என்ன சுகர் கேன் தானா, கரும்பையா நீ எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ இதை வேறுன்னு சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லவும் தெனாலிராமன் ஆமாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. எல்லா இனிப்புகளும் எதில் செய்கிறாங்க, சர்க்கரையில் தான். சர்க்கரை எதுலேருந்து வருது, அது கரும்புலேருந்து தான் வருது. அப்போ எது வேறு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எது மூலமாக இருக்கோ, மூலப்பொருளாக இருக்கோ அதுதான் வேறு. அப்போ ரசகுல்லா செய்கிறதுக்கு மூலமான பொருள்னா அது சர்க்கரை தான். சர்க்கரைக்கு மூல காரணம்னு பார்த்தா
கரும்பு தான். அப்ப கரும்புல இருந்து சர்க்கரை வந்து அதுல இருந்து செஞ்சிருக்கிறதுனால ரசகுல்லாவோட பேரு கரும்பு தான் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அதுக்குள்ள அந்த வியாபாரி இந்த கரும்பு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பயங்கர சந்தோஷம், நல்லா இனிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட அவர் அருமைக்கு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப ராஜாவுக்கு ஒரு திருப்தி, சரி வந்த விருந்தாளிக்கு கேட்டதை நம்ம இப்ப கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியில இருக்காரு. இப்படித்தாங்க நம்மளும் சமயத்துல வந்து நமக்கு முன்னாடி வைக்கப்படக்கூடியதான டாஸ்க்னு சொல்லுவோம். ஒரு சில வேலைகளை நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இது என்ன அபத்தமா இருக்கு, இந்த வேலையை நம்ம எப்படி செய்ய முடியும், இது நம்மளால முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிச்சுட்டு இருப்போம். எது எப்படின்னாலும் கண்டிப்பா எல்லா விதமான வேலைகளுக்கும் எல்லா விதமான பணிகளுக்கும், முடியாதுன்னு சொல்லக்கூடிய பணிகளுக்குமே கூட வந்து கண்டிப்பா அதுக்கு ஒரு விடை உண்டு, சொல்யூஷன் உண்டு. அப்ப நம்ம ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய வசனம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம், ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அப்ப நம்ம எது வந்து சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, நமக்கு தேவையானது ஞானம், புத்தி, அதை நம்ம சம்பாரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த விதமான சூழலை வந்தாலும் சரி, எந்த விதமான கேள்விகள் நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டாலும் சரி, அதுக்குரிய விடைய நம்ம நேர்த்தியா அழகா அனைவரும் மெச்சிக்கொள்ளக்கூடிய அளவுல கொடுக்க முடியுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால சோர்ந்து போயிடாதீங்க. எனக்கு முன்னாடி இப்படி ஒரு கேள்வியை வச்சுட்டாங்களே, எனக்கு இதுக்கு வந்து ஒரு விடையை கொண்டு வான்ட்டாங்களே, அதுவும் முக்கியமாக ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு டாஸ்க் எனக்கு கொடுத்துட்டாங்களே, இந்த டாஸ்க்கு நான் எப்படி வந்து இப்போ சொல்யூஷன் கொண்டு வர முடியும் அப்படின்னு திகைக்க வேண்டாம். ஞானத்தை தருகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட எனக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எந்த விதமான டாஸ்காக இருந்தாலும் அதை நம்ம நிறைவேற்றுறதுக்கு சர்வ வல்லவராகிய ஆண்டவர் நமக்கு உதவி புரிவார்.